இந்த பாட்டு ஆஃப் பண்ண தெரியல மச்சான், ஒரு ஃப்ளோல போயிருச்சு. ஓகே, ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜங்கு வித் ஸ்பெஷல் பார்ட்னர் டியூராஃபிளிக்ஸ் மேட்ரஸஸ். மச்சான், மேல பயங்கர கோவமா இருக்கு. வை? ஆமா, தமிழ்நாட்டில் தான் ஏதாவது நீ எனக்கு பார்த்து ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணி விடுவேன்னு பார்த்தா நீ என்ன மச்சான் ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்லாம் போயிருக்க? ஏய் கதிர் பையா, உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம செட்டுக்கு ஒரு சேட்டு பொண்ணு வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அப்படியே சேட்டா மாறி அந்த பொண்ணை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். நண்பனுக்காக பண்றாளாமாப்பா, அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி நீ பாடிக்கிட்டு இருந்த? அது வந்து அது அந்த பாட்டு அந்த மாதிரி இருந்தது மச்சான். நான் உனக்காக சேட்டா மாறி என்ன பண்ணிருக்கணும்? பாடும்போது பொண்டாட்டிங்கிற வேர்டு வரும்போது நீ என்ன பார்த்து சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல என்ன சொல்லிருக்கணும் இல்லையா? சரி, கவலைப்படாத. உனக்கு ஒரு சேட்டு பொண்ணா பார்த்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்காக தான் இப்போ நம்ம சேட்டா மாறுறோம். நம்ம ஊர் வந்து இனிமேல் சவுகார்பேட்டு தான். ஓகே? டீகே 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 அச்சா அச்சா ஓகே மச்சான், நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் ஷோக்குள்ள வந்திருக்கேன். கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? கூப்பிடலாம், அந்த நம்பிக்கையோடய இரு. So let's put hands together to welcome beautiful girls to the show, ஜில்லு ஜங்கு ஜங்கு. என்னமா பண்றீங்க? ஓகே, சோ டீம் ஏ வந்துட்டாங்க, அடுத்து டீம் பி ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் டீம் பி. உங்களோட பேரு, என்ன பண்றீங்க? Diana, model, motivational speaker and an animal rescuer. அனிமல் ரெஸ்கியூவர். ஓகே, இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஏதாச்சும் அடிக்கடி பட்டுச்சுன்னா அதை ரெஸ்கியூ பண்ணுவீங்க. ஆமா. எங்கள் செட்லேயும் தான் ரொம்ப நாளாக ஒரு விலங்கு சுற்றிக்கிட்டே இருக்கு. அதை ரெஸ்கியூ பண்ண யாரும் இல்லை. முடிஞ்சா நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறீங்களா? கரெக்ட் தான், அவர் வந்தோடனே கூட நான் பார்த்தேன். கரடி குட்டி மாதிரி தான் இருந்தாரு, நான் கூட்டு போறேன். கூட்டிட்டு போறீங்களா? போகும்போது இடுப்புல தான் தூக்கி வச்சுட்டு கூட்டி போகணும். ஓகேவா? ஹேய், பேட் கதிர். கரடி குட்டி எப்படா தூக்கிட்டு போவாங்க? குட்டி உண்டா? டெடி பேர் எப்படி தூக்குவாங்க? கரடி தாண்டா இடுப்புல தூக்கிட்டு போகும். போலார் பியர். சரி, நான் சொல்றது கேளுங்க, வேற யாரும் சொல்றதும் கேட்காதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். கதிர் கைப்பிடி, உனக்காக வந்து தேடிட்டே இருந்தேன். எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அவங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இதே ஃபயரோட டீம் ஏ டீம் பி சூப்பரா ரெடியா இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் போயிடலாமா? எஸ். அண்ட் நம்ம விளையாட போற ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்னன்னா, பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். நீங்களும் அதுல கொஞ்சம் வாக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராம்போக்கு வந்து சிங்கிளா வாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு வந்து வாக் பண்ணி காட்டுவோம். சரி, இல்ல இருந்தாலும் ஒரு ஹீரோ நிக்கும்போது நாங்கெல்லாம் ஏதோ குழந்தை பசங்க. அப்படிங்களா? சரி, ஓகே. அவங்களோட ஆசைக்காக கதிர் இதுல வந்து இப்ப நடந்து காட்டுவார். இங்க வர்றா, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. ஒண்ணு ஜஸ்ட் சிம்பிள் தான்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறீங்க, காலு பக்கத்து இப்படி இருக்கும். பியா இப்படி போறீங்க. ஐயோ எவன் வதைக்க போறானோ? டேய் பாத்தா கிட்னி கல்லாம் போடலடா. இப்படி வெளியே வந்து அவ்வளவுதான். வெரி சிம்பிள். கையில பக்கெட் வச்சு நடப்பீங்க. பரவாயில்லையே, ரொம்ப ஈஸி தானே? ஓடி வரணும். ஈஸி தான். ஆனா நாங்க விழுந்துட்டா நீங்க தான் வந்துட்டு ஹீரோயிசமா வந்து காப்பாத்தணுமா? என்னம்மா, என்னாச்சுமா? ஒன்றும் ஆகல. ஓகே, டீம் ஏ வாங்க.
ஏய் பார்த்தல டீமே வேற லெவல்ல இருக்கு. பார்த்த அண்ட் அவங்க பேசுறதே பார்த்தல வேற லெவல்ல பேசுறாங்க. அதே மாதிரி சூப்பரா விளையாடுவாங்க. சுகன்யா நீங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களா? போ இப்போ போ, அதான் வாய்க்கிலேயே பேசுறீங்க. போ எங்க டீமோட மானத்தை காப்பாத்துவேன். பக்கெட் எடுங்கம்மா. தம்பி என்ன பாப்பிட் பக்கெட் எடுத்து கொடுங்க. சுகன்யா ரெடி? டேய் பவுன்சர்ஸ், 4 புரோட்டா சேர்த்தியா போறேன்டா. இப்ப வரல மட்டும் அங்க பாரு, அந்தர் பந்தர் பண்ணிருங்க. சரியா சுகன்யா ரெடி? ஓகே, your time starts now. Let's go. சுகன்யா don't worry. கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. சுகன்யா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்தாதான் அடுத்த கண்டஸ்ட் விளையாட முடியும். ஐயோ அம்மா! சுகன்யா அவங்கள திரும்ப வந்து அடிச்சுக்கலாம். நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. எனக்குன்னே வருவீங்களா? ஓகே சுகன்யா பக்கெட் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. நேகா அடுத்த பக்கெட் எடுத்துட்டு போங்க. நேகா போங்க நேகா போங்க. நேகா சீக்கிரமா போங்க. நேகா அந்த பக்கெட்ல தண்ணி இருக்குமா? அதை விட்டுட்டு போறீங்க. மோனிஷா போங்க. டேய் அந்த பக்கம் பால விட்டுருவாங்களா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்னம்மா இங்க நிக்கிற? மோனிஷா அந்த கொஞ்சம் தண்ணியாவது காப்பாத்துங்க. மோனிஷா இருக்கிற தண்ணியாவது ஊத்திட்டு வாங்க. சுகன்யா டேக் தி பக்கெட். சுகன்யா Ready? ரைட் லெஃப்ட் சென்டர்ல தான் போகணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சுகன்யா ஏய் சைடுல போகலாம்னு சொல்றோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதுல ஊத்திக்கோங்க. சுகன்யா தொடர்ந்து நேஹா போங்க. ஓட்டமா ஓடிரு நேஹா. நேஹா போது நிப்பாட்டு. ஒரு டிசிப்ளினா ஓப்பனிங்கா நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. ஓகே இருக்கிற தண்ணியை ஊத்திட்டாங்க. அதர் பக்கெட் மோனிஷா and you can go with your last 2 buckets. இதோடைய last bucket. சென்டர் மோனிஷா இங்க கூட தானா? Very good, Monisha. Very good. Very good. ஓகே சூப்பர். ஸோ ஏ டீம் வந்து சூப்பராக வந்து விளையாண்டு முடிச்சிங்க. அண்ட் இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? சுதான் தோணும். என்ன நீங்க நடக்கும்போது மட்டும் கீழ இருந்து எந்த ஒரு தீவிரவாதிலாம் வர்ற மாதிரி இல்ல. ஆனா நாங்க நடக்கும்போது மட்டும் என்ன பண்ணி வச்சீங்க? அது என்னன்னா ஜந்துக்கள் நடந்தா மட்டும்தான் அவனுக்கு வதைப்பாங்க. ஓ ஆமா, என்ன சிலுக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன சிலுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க உட்காந்து. சிலுக்கு டான்ஸா? வீட்ல காலைல எக்ஸசைஸ் பண்ணல, அதான் வார்மிங். அருமையான எக்ஸசைஸ். பசங்களும் அதே மாதிரி தான் காலையில வார்ம் அப் பண்ணல. எப்படி இருந்தது வார்ம் அப்? நல்லா இருந்தா? கடையில ரவுண்ட் போயிட்டு வரீங்களா? இல்ல நீங்க வேணா எனக்கா போங்களே. நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா 2 பேரும் போவோமே. 2 பேர் போவோமா? இவ்வளவு பேசுறீங்க. நீங்க 2 பக்கெட் எடுத்து நாங்க பண்ண மாதிரி பண்ணுங்க பாப்போம். கதிர் பண்ணுங்க. கதிர் மைக் கழட்டிட்டு ஜோடியா நீங்க போகணும். அதாவது நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடந்துகிட்டு இருக்கு. கழட்டுங்க. இவரு நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல
சூரிய வம்சம் படம் பார்த்துருக்கான் சார் இவன். சுகன்யா, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், பார்த்து. ஓகே மச்சான், மச்சான் வலது கால் எடுத்து ப்ளீஸ். பேக் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கையை பிடிச்சிட்டு போ, கையை பிடிச்சிட்டு போ. என்னம்மா அப்படி பாக்குற தம்பி? இப்ப சந்தோஷம் தானே? ஏய் சென்ட்ரா வாடா. இங்க வர்றா, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சா சந்தோஷம். போ யூஸ் பண்ணுங்க. சென்டர்ல போ. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. போ 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 சுகன்யா போ. இங்க நேரமா நம்ம பொறுப்பு. ஐயோ அம்மா. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஏண்டா ஆப்பிரிக்கா பப்புல் குரங்க. கதிர் 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 உங்க டாஸ்க். கதிர் நீங்க என்ன முடிக்கல, சென்ட்ரா வாங்க. அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா மிஸ்டர் கதிர், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் வந்து ஃபர்ஸ்ட் 6 பால் ஃபேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆஹா. அதுக்கப்புறம் 4th பால் வந்து ரொம்ப ஈஸியா வந்து 6 அடிச்சேன். டேய் உள்ள என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? மாவு மிஷினுக்குள்ள மாட்டின மாதிரி இருந்ததுடா. ஏன்னா இது நான் கண்டுபிடிச்ச கேம். அப்படிதான் இருக்கும். மாவு மாதிரி பொடி பொடி ஆக்கிட்டாங்க. அந்த ஒருத்தன் தான் யாருன்னு தெரியல. அவன் கால் ரேகை என் இடுப்புல இருக்கு. இடுப்பு இங்க இருக்கு. அந்த ரேகையை வச்சு டீம் பி உங்களுக்காக உங்க கேப்டன் கண்ட கண்ட பக்கம் அடி வாங்கியிருக்கேன். சரியா? எப்படியாவது நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருங்க ப்ளீஸ். ஓகே, என்னுடைய டீமை கூப்பிடலாமா? டீம் பி வாங்க. ஓகே, சோ டீம் பி டயானால இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். சோ டயானா ரெடியா இருக்கீங்களா? எடுத்துக்கங்க எடுத்துக்குங்க அந்த பக்கெட்ஸை. ரெடி டயானா கோ. ஆரம்பிங்க. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ. அம்மா அம்மா. ஓகே, சோ டயானாவை தொடர்ந்து ஸ்ரீநிதி. ஓகே, டைம் ஸ்டார்ட். கோ. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா யார் யார் மேலே ஏறிட்டு நீங்க திரும்ப அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். யார் இறங்கி போறோம்? அங்க கிடையாது, அங்க கிடையாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அங்க கிடையாது. இல்ல 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 இல்ல. இட்ஸ் a fall. மண்டையில ஏதாவது இருக்கா? அங்க போய் பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்க. ஸ்ட்ரைட்டா போணுமா இல்லையா? ஓகே, ஸ்ரீநிதி தொடர்ந்து சௌமியா. And you can go. Yes, yes, it's come.
மாட்டேன். ஹலோ ஹலோ. ஓகே சௌமியா தொடர்ந்து டயானா பாரு. என் டயானா தங்க என்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு இடுப்பை டேமேஜ் ஆகி உடச்சிக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. டேய் டேய், உன் இடுப்பே அங்க உடைச்சிட்டாங்க. இதுல உன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இடுப்புல போவாங்க. போடா போடா. டேய் இடுப்பு உடைச்சா என்னடா உப்பு முட்டையாவது போவேன் டயானா. நீ இப்ப எடுத்துட்டு போ டயானா. டயானா டயானா தூக்கி போடு டயானா. வேணுட்டா இடுப்பு அடிக்காதே. ஐயோ அம்மா. ஏய், இதெல்லாம் சொல்லாத. என்ன ரக்கிலா? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணு. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஓகே அப்படியே போங்க. டேய் 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 இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? முடியல கேக்குறியா? ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மேற்கொண்டு எரிச்சலக்கிறப்பா. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். ஓகே டயானாவை தொடர்ந்து ஸ்ரீநிதி கம் ஆன். ஸ்ரீநிதி. சௌமியா. ஸ்ரீநிதி Last two buckets. சௌமியா. சென்ட்ரா போங்க சௌமியா. ஆஹா ஆஹா. சூப்பர் 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 சூப்பர். வெரி குட் வெரி குட். வெரி குட். டேய் மதனே சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஆ? என்னடா பவுன்சர்ஸ்க்கு வந்து என்ன நிறைய காசு கொடுத்துருக்க போல இருக்கு. என் டீமை மட்டும் வச்சு வெளுத்து வாங்குறாங்க. உங்களை மட்டும் மெதுவா பண்ணியிருக்காங்க. டேய் அதெல்லாம் அன்பால சேர்ந்த கூட்டம்டா. அன்பால சேர்ந்த யார் வாய் அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க தேவையான விஷயங்களை கொடுப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. சில மூஞ்சிகள்லாம் பார்த்தா அந்த மாதிரி பண்ணணும்னு தோணும். அந்த லிஸ்ட்ல நீங்க வரல. ஓ உங்க டீம்ல அந்த ஜந்துவு பண்ணாங்களே அந்த மாதிரியா? யாரு ஆ? யார் 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 யார்? ஓ யாரு ஜந்து? டீம் பி கேன் டேக் எ சீட். போங்க போங்க. மச்சான் பாத்தியா அந்த பீக்கரை பாத்தியா? ஆ? அந்த பீக்கரை பாத்தியான்னு கேட்டேன். என் பாடி பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. இல்ல என்னதான் வந்து உங்க டீம் வந்து ரொம்ப அருமையா விளையாண்டாலும் ஆ சரியா, அந்த பீக்கர்ல தண்ணியை போய் ரெப்புனாலும் ஒரு பொண்ணு வந்து ஃபவுல் பண்ணிடுச்சு. ஹூ ஊவா அது எல்லாருமே பார்த்தாங்க, மக்களும் பார்த்துருக்காங்க, ஃபவுல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீம் ஏ அந்த வாட்டர் லெவலில் பாரு ரொம்ப அருமையாக விளையாண்டி அவங்க தான் வந்துட்டு வந்து அதிகமான லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரவுண்டோடைய வின்னர் யாருன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்கு. டீம் ஏ தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய வின்னர். டேய் என்ன அப்படி பார்க்குறீங்க? அப்போ என் உழைப்பு பூரா வீணா போச்சா? ஆ வீணா தான் போயிருச்சாங்க பாரு, எல்லாம் வீணா போய் தான் உட்காந்துருக்காங்க. கைஸ் இல்ல யாரு நீங்களா இல்ல நாங்களா? நீங்க தான். நாங்க விடு, விடு, விடு. கெத்தா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்டில் நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நம்ம வாங்குறோம். வச்சு Okay, செய்றோம், girls? பார்க்கலாம். அடுத்து என்ன ரவுண்டுக்கு போக போறோம்? இந்த செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டோடைய பேர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கிட்டா கிட்டா. இந்த கேம் விளையாடுறாங்க இல்லையா, அதுல 2 பேர்த்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, உயர்ந்த பதவி இருக்கு. அந்த உயர்ந்த பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் வந்து அது என்ன மச்சா சொல்லுவாங்க, பிஎஃப் எஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க, டீம் பில இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து மோனிஷா அண்ட் டீம் பில இருந்து ஸ்ரீநிதி. ஓகே, டீம் ஏ டீம் பில இருந்து 2 பேர் வந்து உயர்ந்த பதவியில் போய் நின்னுட்டாங்க. ஆமா. இந்த கேம் விளையாடுறதுக்கு டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க மதன்? சுகன்யா வாங்க. சுகன்யா
100 பாயிண்ட் எடுக்கணும். டீம் பி முகத்திலே அடிக்கிறீங்க. ஆமா, மனசுல அந்த ஜந்துவை நினைச்சுக்கங்க. நினைச்சிட்டீங்களா? ஏமா உன்னை நீ ஏன் நினைச்சுக்கிற? நினைச்சுக்க சொன்ன கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா ஒண்ணு ஓடுறா. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவங்க கூட பேசி கேமுக்கு போயிடலாமா? ஓகே, ரெடி 3 2 1 கிட்டா. டீம் ஏ சுகன்யா, நான் சொன்ன மாதிரி யார மனசுல நினைச்சுக்கிட்டாங்க? அது ஒரு ஜந்து. ஜந்து. ஓகே, 100 தான் நம்ம எடுத்துருக்கணும். பட் 80 எடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். பட் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு எதுவும் அடிபட்டுருமோன்ட்டு. பட் நம்ம எதிரிய வீழ்த்தணும், அதுதான் என் மனசுல இருந்துச்சு. ஆமா 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 ஆமா. யூனோ, எங்க தாத்தா யார் தெரியுமா? யாரு? அலெக்சாண்டர். என்ன டெண்டர்? கேலண்டர் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தாத்தா அலெக்சாண்டரா? 50 மார்க் வாங்கிட்டீல்ல? ஓகே, ஸோ டீம் ஏல இருந்து வந்து சிறப்பாக விளையாண்டு 80 மதிப்பெண் வாங்குனீங்க. டீம் பில இருந்து அதை முறியடிக்கிறதுக்காக டயானா ஆன் தி ஸ்டேஜ். டயானா, இந்த கரடியை தூக்குறதுக்கு தான் இந்த பாடலோட நீங்க வந்திருக்கீங்களா? கரடி சொல்லாதீங்க, கியூட் கரடி. கியூட் கரடி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஆக மொத்தத்துல அது ஒரு கரடி. கரடி எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? ஓகே டயானா, ரெடியா இருக்கீங்களா? எடுத்துக்கடா. ஓகே, ரெடி? டயானா ரெடியா இருக்காங்க? 3 2 1 கிட்டா கோ. வாவ் 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 வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். பச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. டேய் டேய், 60 பாயிண்ட் எடுத்துட்டு இப்படி அசிங்கமா ஆடிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? பாயிண்ட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஃபன்னாக கேமை ப்ளே பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப பண்ணு. துணி இதையும் மிதிக்கணுமா? காசுக்கு சேத போடணுமா? கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல. ஓகே டயானா, நீங்க வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. and you can go to your place. Thank you. ஓகே, சோ டீம் பி ல இருந்து டயானா 60 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. டீம் ஏ ல இருந்து யார் வர போறாங்க? மதன். டீம் ஏ ல இருந்து நேஹா வாங்க. இதுவரை நான் தனியே என் பக்கம் வேண்டும் துணையே. இரவு நேரம் விழிகள் நுனியே தேடும் நினையே. என் முகம் தீர்க்க வா என் உயிரே. என் பக்கம் வேண்டும் துணையே. இரவு நேரம் விழிகள் நுனியே தேடும். எஸ் நேஹா, பால் இருந்தாங்க. டயானா வந்து பாஸ்கெட் பால் பிளேயரு. அங்கே பாருங்க 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம 100 எடுக்கணும். 3 2 1 கிட்டா. நேஹா, நல்லா தான் விளையாடி இருக்கீங்க. நீங்கள் வந்து
100 தான் ஏம் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து அது 60ல் போய் டார்கெட் ஆயிருக்கு. 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸோ மதன் மேகாவை தொடர்ந்து அடுத்து டீம் பியில் இருந்து சௌமியா. உப்பரிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. சௌமியா ரெடி? ரெடியா? ஓகே, 3 2 1 கிட்டா. டீம் பிக்காக நீங்கள் விளையாடி நீங்கள் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ். சௌமியா உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ டீம் ஏ டீம் பி கிட்டாவும் ரவுண்ட் வந்து சிறப்பாக விளையாண்டீங்க. எல்லாருமே சூப்பராக வந்து விளையாண்டீங்க. பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ். மதன், ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டிடலாமா? ஐயோ, அந்த உயர்ந்த பதவியே நம்ம மறந்துட்டுவே. வாங்க வாங்க. டீம் ஏ 80 + 60 140 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் பி 60 + 40 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். எஸ், அண்ட் இந்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா டீம் ஏ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துட்டு டீம் ஏ தான் லீட்ல இருக்கீங்க. ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம ஜாலியாக கொண்டாடணும். கம் ஆன், லெட்ஸ் டேக் a செல்ஃபி. மதன், ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு சிறப்பாக விளையாண்டாங்க டீம் ஏ டீம் பி. ஸோ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் தான் தெரிய போகுது ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ, இதில் எவ்வளோ பீட் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் இந்த ஷோவோட வின்னர். ஓகே, இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, டேக் எ பொசிஷன், கோ. இந்த கேமுக்கு நேம் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? Your time starts now. Come up, come up, come up. Very good. Good Taylor, Taylor, super Taylor. Very good. டீம் ஏ. டீம் ஏ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க. டீம் பி நீங்க அதே மாதிரி தான். எனக்கு கொல்லணும் போல. எனக்கு பொழுது இவங்க கூட தானா? Very good. டீம் ஏ ஹெல்ப் பண்ணணும். டீம் பி அண்ட் டீம் ஏ 2 பேரும் நீங்க ஹெல்ப் பண்ணிக்க கூடாது. நேஹா, சுகன்யா, டீம் ஒர்க்கா வந்து நீங்க விளையாண்டா தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கம் ஆன். Come on, come on. Super, super. Very good. Oh God. அட மலக்குறங்க. இன்னும் என்னெல்லாம்
டிவில ஒருத்தவங்க மேல ஏறிட்டு இருக்காங்க. சூப்பர் சுகன்யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். பழனி படிக்கட்டு ஏறுற மாதிரி. சுகன்யா பாத்து ஏறுங்க சுகன்யா. That's the spread, சுகன்யா. சுகன்யா கமெண்ட்ஸை மட்டும் கேட்டுக்கங்க, திரும்பி பார்க்க வேணாம், நீங்க ஏறிட்டே போலாம் மேல. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா. டீம் ஏல 2 பேர் ஏறிட்டாங்க. நம்ம இன்னும் ஒண்ணு கூட போகல. யாரோ ஒருத்தராவது போய் டீம் மானத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். கதிரே கதிரே, உன் டீம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கே பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு. தயவு செய்து நீயே போய் ஹெல்ப் பண்ணிட்டு போ. வராரு உங்க கதிர். கீழே நீங்க இறக்கி விட்டுறலாம். ஏன்னா டிஸ்குவாலிஃபைட், கம்பியை பிடிச்சி ஏறினாங்க. அட்ரா, எல்லாத்தையும் அட்ரா, மொத்தமா அட்ரா.
வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கை பிடிச்சி ஏறக்கூடாது. அந்த மாதிரி ஏறிதான் நேயா தள்ளி விட்டாங்க. டிஸ்குவாலிஃபை ஆயிடும். நேயா பொறுமையா ஏறீங்க, அதே மாதிரி ஏறுங்க. கதிர் மாதிரி நீங்க ஏறல, ரொம்ப அருமையா ஏறீங்க. ஆஹா, அருமையான ஒரு காட்சி. கரடி குட்டிகள் சங்கம். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே. அந்த கடவுளே பார்த்து 2 பேரும் சேர்ந்து வச்சிருக்காரு. கரடி சங்கம், கமான். போடா கேடி ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும். இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு. என் வெயில் மழையே, உன் கொடை அழகு. நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. எவ்வளவு பண்ணிட்டா இத பண்ண மாட்டோமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நலந்தானா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா. Very good. Team A and Team B and Kadir. Super. ஸோ 2 டீமே வந்து ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம கதிர் தான். சூப்பராக விளையாண்ட. இருந்தாலும் கதிர், இந்த தருணம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது, நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒரு மிக முக்கியமான தருணம். நிறைய பேர்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ கேட்டிருப்ப. இன்னைக்கு நீ சொல்லு, எப்படி இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு? அங்கே போய் நின்ன பட்ட பாடு இருக்கே. பட் நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா ஜாலியாக ஃபன்னா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சது. கஷ்டத்துலேயும் ஒரு ஜாலி இருக்கும் தெரியுமா. ஸோ கேர்ள்ஸ், ரியலி அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆமாம் மச்சான், அடுத்த வாரம் உனக்கு தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஸ்கோர்ஸ்க்கு போயிடலாம். டீம் ஏ நீங்கள் 3 பேருமே வந்து ஏறி இருந்தீங்க. பட் அதில் வந்து நீங்கள் 2 பேர் வந்துட்டு ஃபவுல் தான். ஒருத்தர் ஏறினா தான் வந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். ஸோ டீம் ஏக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் போகுது. அண்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டீம் பி, உங்கள் டீமில் இருந்து 2 பேர் கரெக்டாக ஏறி இருக்கீங்க. ஸோ 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. தேர்ட் ரவுண்டோடைய வினர் யாருன்னா டீம் பி. ஸோ ஓவராலாக அந்த 3 கேமுடைய ஸ்கோர்ஸை நம்ம டோட்டலாக பார்க்கும்போது டீம் பி டோட்டலி வந்து 500 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. குட், வெல் பிளே.
and team A 640 points எடுத்துட்டு இன்னைக்கு ஜில் ஜாங் ஜாக்கோட winner is team A. winning டீமுக்கு the barber shop saloon வழங்கும் gift voucher எல்லாருக்குமே ஒன்னு இந்தாங்க. And runner up team உங்களுக்கும் வந்துட்டு கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அனடேட்ஸ் வழங்கும் gift hamper runner up team team B க்கு எல்லாருக்கும் ஒன்னு. அடுத்து நம்மகிட்ட ஒரு அருமையான gift இருக்கு. என்டர்டெய்னர் இன்னைக்கு இந்த ஷோட என்டர்டெய்னர் யாருன்னா Zebronics வழங்கும் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே goes to Suganya from Team A. ஸோ எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து கதிர் விளையாடி இருக்கான். ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இதே மாதிரி ஃபன்னோட அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு வித் ஸ்பெஷல் பார்ட்னர் டியூரோஃப்ளெக்ஸ் மேட்ரஸஸ். டாடா பை பை, see you.